தளபதி ஆட்சி அமைக்கிறதுல மறுபடியும் சிக்கல் நீடிக்குது. இரண்டாவது முறையா ஆளுநரை தளபதி இன்னைக்கு மறுபடியும் சந்திச்சு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 45 நிமிடம் நடந்த இந்த சந்திப்புல ஆளுநர் தளபதி கிட்ட நிறைய கேள்வி கேட்டதா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது இப்போதைக்கு 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உங்ககிட்ட இருக்காங்க. இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. அதை எப்படி கொண்டு வர போறீங்க? ஒருவேளை நீங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் உங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னா என்ன செய்வீங்க? ஆட்சி கவிழும் சூழல் கூட ஏற்படலாம். அதனால பெரும்பான்மையோட வாங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு. தளபதி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதரவு கேட்டு விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். கண்டிப்பா அவங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்ட்டு தளபதி ஆளுநர் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. வாய்மொழியா நீங்க சொல்றதை எப்படி நம்புறது? மீதம் இருக்க 6 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவை பெற்று அவங்களோட கடிதத்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தாவேகா தரப்புல இருந்து ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவசரமா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அந்த மீட்டிங்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணியில இருந்து வெளியில போயிடாதீங்க, இன்னும் பல தேர்தல்கள் வர இருக்கு, நம்ம ஒன்னா சேர்ந்து வென்று காட்டுவோம் அப்படின்ட்டு கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசியிருக்காரு. சோ ஸ்டாலினோட எண்ணம் தாவேகாக்கு பெரும்பான்மை கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அதிமுக கூடவும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. சோ இப்போ திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, தாவேகா மட்டும் இல்ல, யாருமே ஆட்சி அமைக்க கூடாது, மறு தேர்தல் வரட்டும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணமா இருக்கு போல. அவங்க நினைக்கிற மாதிரி மறு தேர்தல் வந்தா தளபதி 200 தொகுதிகளுக்கு மேல அசால்ட்டா அடிச்சிட்டு வந்துருவாரு. சோ பரபரப்பான அரசியல் சூழல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.